இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க மகனுக்கு 7 வருஷம் இன்ஜினியர் காலேஜ் முடிக்க முடியாமல் இருந்துச்சான். அதோடு சேர்த்து மனவியாதி வந்துருச்சு. நாங்கள் ஜாய் டிவியை பார்ப்போம், யூடியூப்லேயும் பார்ப்போம் அம்மா ப்ரோக்ராமு. அவங்கள நேரடியாக கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். என் மகனை மனவியாதினால் வந்து ஜெபிக்க சொன்னோம். போக்குவரத்து சார்ஜ் கொடுத்து சின்ன காணிக்க உங்களுக்கு கொடுத்தோம். ஆண்டவரை அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி அவங்க ஆண்டவருக்கு இந்த ஊழியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 7 வருஷம் படித்து ஃபெயிலான அந்த படிப்பில் அவன் பாஸ் ஆகும்படி செய்தார். இப்போ சர்டிஃபிகேட்டும் பிஇ சர்டிஃபிகேட்டும் வீட்டுக்கு வந்துருச்சு, வேலையும் கிடைச்சிருச்சு. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறோம். அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கூறுவாராக. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்றபடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு யூடியூப்பில் சிறப்பு செய்தியும் ஜெபமும், இதேபோல் ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை யூடியூப்பில் 7 மணிக்கு வாக்குத்தத்த செய்தியும் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். பத்திரிக்கை வெளியிட்டு 15 ஆண்டுகளாக வெளியிடுகிறோம். ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆத்துமாக்கள் ஆதாயம் அணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவக்கரம் உங்களோடு அமருவதாக. அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. தேவ பல நிழலிடுவதாக. தேவனுடைய அற்புத கரம் தொடுவதாக. அல்லேலூயா. ராகா தீகா லாபா ராபோ தீகா பாபா லாபா ராபா ரீகா பாபா. கேன்சர் வியாதியோடு போராடுகிற அருமையான மகனே, மகளே, அந்த கேன்சர் வியாதி கிருமிகளை இயேசுவின் ரத்தம் இப்போது அழித்து போடுவதாக. அல்லேலூயா. இயேசு ரத்தம் அழித்து போடுகிறது. அல்லேலூயா. ராக்கா தீகா. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா சாபக்கட்டுகளும் ஒட்டைவதாக. ரக்கதி கலபராபோ ரிகபிகாபா. குறிப்பு தாக்கல் செய்த அந்த பாவத்தினால தான் நாங்கள் கஷ்டப்படுகிறோம்னு கண்ணீர் வடிக்கிற மகளே, அல்லேலூயா. 4 தலைமுறை பாவ சாபங்களை இயேசு மன்னிக்கிறார். 1000 தலைமுறை வரை உனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ரத்தலா ராபோ திகா பாபா லாபா ராபோ. மரண பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரே, நீ பயப்படாத, நீ சாவது இல்லை என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. அல்லேலூயா. நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியில விவரிப்பாய். ஓ ராகாதி காலா ராபோ ஷெக்காதி காலா ராபோ திகே பி அந்தலா. ஓ ராகாலி, என்ன படிப்பு படிக்கன்னு தெரியலையேன்னு கலங்குற மகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாதி கா பாபா லாபா ராபோ ஷே. அல்லேலூயா. தெரியாத படிப்பை படிக்காத. நீ ஏற்கனவே படித்ததை தொடரு. நீ இது ஏற்கனவே படித்த சம்பந்தப்பட்டமான படிப்பை தொடரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதற்கா நன்றி. அல்லேலூயா. ராகாதி காலா ராபோ. ஓ ராபாதிகலி அந்தலா ராபோ ஷே. கவர்மெண்ட் வேலைக்கு காத்திருக்கிற அருமையான சகோதரி, அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாலி காலா ராபோ. லஞ்சம் இல்லாமல் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரேன்னு வாசித்து ஜெபிக்கிற அருமையான மகனே, மகளே, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி உனக்காக கடவுது என்று சொல்கிறதுக்கா நன்றி. ரக்காதி கலராபாரி ஏதி ஆந்தாலாபா. ஓ ராகாதி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு காத்திருக்கிற அருமையான சகோதரியை, அல்லேலூயா. அல்லேலூயா. ரகாதி கபாபாதி. அல்லேலூயா. வருகிற வருஷத்தில் நீ வெளிநாடு போவாய். அல்லேலூயா என்று சொல்லுவதற்கா நன்றிப்பா. தேவ பிரசனம் மூடட்டும். அல்லேலூயா. ரகாதி கேபிகா லாபேரி அக்கா ராக்கா. மன அழுத்தம், டிப்ரெஷன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த டிப்ரெஷன் நீங்கி போவதாக. அல்லேலூயா. இப்போ தேவ செய்தி 100 மடங்கு பழந்தரட்டு தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாள்லேயும் கூட இந்த சிறப்பு செய்தியாக 3 யோவான்
1-2 அது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது அதில். இது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கார். இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யோவான் இதெல்லாம் யார் எழுதுனதுன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுனது. சரி, சில இந்த பேதுரு எழுதியிருக்கார் நிருபங்களை, பெரும்பாலும் எழுதுனது பவுல். சரி, இதில் மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்க்கு எழுதுகிறதாவது இந்த யோவான் யார்? ஒரு மூப்பர் என்று எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஒரு போதகர், மூப்பர். சரி, பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த தலைப்பை தான் பார்க்குறோம். பிரியமானவனின்னு சொல்கிறார். யாரை பார்த்து? காய்வு பார்த்து சொல்லுகிறார். இந்த காய்வு இவன் யாருன்னா, இவனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இவன் கலகத்தில் அடிபட்டவன். நீங்கள் நானும் அப்படித்தான் பஞ்சத்தில் அடிபட்டவங்க தான். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் கலக வீட்டாராக இருந்தோம். நான்லாம் ஆண்டவருக்கு எதிர்ப்பாக இருந்தேன். ரட்சிக்கப்பட முந்தி கலக வீட்டாராக தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அதிலேருந்து மீட்டு கொண்டார். அகைஸ்டாக இருந்தவங்கள எப்படி சவுலாக இருந்தானோ அப்போ தான் ஆண்டவர் அழைச்சார். ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இவன் கலகத்தில் அடிபட்டவன், அதாவது யுத்தத்தில் அடிபட்டவன், மிதிப்பட்டவன், நெருக்கப்பட்டவன், ஊத்துறப்பட்டவன். இவனுடைய வாழ்க்கை வரலாறு. இவன் ஆனால் பவுலுக்கு எப்போதும் துணையானன்னா, ஊழியத்துக்கு ஹெல்ப்பாக இருந்தான் அந்த காய்வு. இவன் வீட்டில் இருந்தால் பவுல் நிருபங்களையே அழகாக உட்காந்து எழுதினாரான். ஊழியக்காரர் தங்கு இடம் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களை மதிக்கிறதே இல்லை. அதனால் அவங்க வீடு ஆசிரியப்படாது நிச்சயமாக. பாருங்க, அந்த காய்வு ஆண்டவரை பயங்கரமாக உயர்த்தி ஆசிரியச்சார். காரணம் என்ன? ஊழியக்கார் தங்கி எத்தனை நாள் தங்கி, ஏன்னா அவர் போகிற இடங்கள்லாம் பாடுகள் ஓத்துறவங்கள் இருந்துச்சு. எங்கே போனாலும் கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஓத்துறம் இருக்குன்னு ஆவியில் நிரம்பி சொல்கிறாரு பவுல். இவர் வீட்டில் உட்காந்து அமைதியாக என்ன பண்ணுறாரு? நிருபங்களை எழுதுகிறாரு. பைபிள் வேடுகள் என்ன செய்கிறாரு? எழுதுகிறாரு. அவர் ஊழியரை ஆதரித்தவர், ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற, இந்த சிறியில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். உங்களை அசட்டை பண்ணுகிறவரை நானும் அசட்டை பண்ணுவேன்ட்டார். பைபிள் வசனம் மாறாது. நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ, ஆனால் வேத வசனம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஒரு வேத வசனத்துக்கு அப்படியே நடுங்குவேன். அது ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதில் உறுதியாக இருக்கணும்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. நீங்கள் ஆணையிட்டுட்டீங்க, அது நஷ்டம் வந்தாலும் அதை நம்ம அப்படியே அதை செய்யணும். அதுதான் தேவ நீதி. சரி, இவன் நம்ம பார்க்குறோம். அடுத்து இவன் தான் 3ஆம் நிருபத்தில் சொல்லப்பட்ட காய்வுன்னு நிறைய பேர் இருக்குது. இப்போ எலிசபெத்து என்னன்னா, எலிசபெத்து நிறைய பேர் இருக்கும் இல்லையா உலகத்தில். இந்த 3 யோவானில் சொல்லப்பட்ட காய்வு. இவனை யோவான் வாழ்த்த காரணம் என்ன? இன்னைக்கு ஊழியக்காரங்க வாழ்த்துதலாக இருப்பான். ஊழியக்காரங்க மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க நல்லாவே இருக்க முடியாது. உண்மையிலே நான் பார்த்துட்டேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு காரியத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ அந்த பெரிய ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ இன்னொரு ஊழியக்காரர் இப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நான் ஒரே சபையில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பெரிய ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? ஊழியக்காரங்களை குறை சொன்னால் கேன்சர் வரும்னாரு. ஒரு பெரிய வார்த்தையை சொன்னார். பயந்தே போயிட்டேன். அப்போ ஊழியக்காரங்கிட்ட குற்றம் குறைகள் இல்லாமலாம் இருக்காது. பேசுகிற என்கிட்ட சில குற்றங்கள் இருக்கலாம், ஒரு தவறுகள் இருக்கலாம். இந்த டிவியை பார்த்துட்டு ஒரு அம்மா என் மருமகனுக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்களாம், என்ன அந்த அம்மா பைபிள் இருக்கிறவங்களாம் அவைவேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு. ஆபிரகாம் வந்தான்னு ஒரு வேளை சொல்லியிருப்பேன். மரியாதை கொடுக்கணும். சரி, அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லலை. தலையில் முக்காடு போடலை. அது வலிகவே உழுது. ஏசி கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறது சின்ன வீடு தான். ஏதோ கத்திருந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரு. அவர் கொடுத்த ஊழியத்தில் உண்மை உத்தமாக இருக்கு, அவ்வளோதான். அதனால் வீர்த்து என்ன செய்கிறது? அப்படியே காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுது, கண்ணுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுது. அதனால தான் போடுறதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. போடக்கூடாதுன்னு இல்லை. 1 கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கு, முக்காடு போட்டால் தலையை சிறைக்க கடவுன்னு இருக்கு.
நான் சொல்கிறேன், எல்லா வசனத்தையும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, கை கொள்றீங்களா? அந்த ஒன்றை மட்டும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. மற்ற வசனங்களா நீங்கள் 99 வசனத்தை கை கொள்றீங்களா நான் கேட்குறேன். அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து, சரீரத்தில் பலவீனத்தை பொறுத்து. ஒரு முறை அப்படியே வேர்த்து அப்படியே தண்ணியாக கொட்டுது, இருந்த இடம்லாம் அப்படியே நனையுது, சொட்டு சொட்டுன்னு வடியுது. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு அம்மா ஏசி வாங்கிக்கின்னு ஒரு கொஞ்சம் காசு, அவ்வளோ காசு பத்தாது, கொஞ்சம் அவங்களால முடிஞ்சு அனுப்புனாங்க. அதையும் இந்த டீ ஊழியத்துக்கு பத்தலைன்னு போட்டேன். அதில் ஒரு பைசா எடுக்கலை. எனக்கு என்னென்னா ஆண்டவர் ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், நமக்கு ஒடுத்த இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள். அல்லேலூயா. சரி, இங்கே நான் பார்க்குறோம், சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்கள், இந்த காய்வுடைய குணாதிசயங்களை பார்த்தீங்களா? ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்தான். நம்ம ஊழியக்காரங்களுக்கு ஓத்திரம் பண்ணுறோமா, உதவி செய்கிறோமா? நீங்களே கேள்வி கேட்டுங்க உங்கள் மனசில். உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஓத்திரம் பண்ணிங்கன்னா அந்த ஊழியக்காரங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிட்டான்னு வைங்க, உங்கள் வாழ்க்கை சந்ததி நல்லாவே இருக்காது. ஏன்னா அவங்க விழுந்தாலும் எலும்புனாலும், அவங்க கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் உத்தரவாதம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் உத்தரவாதம் கொடுப்பார் அவங்களுக்கு. என் ஊழியக்கார மேலே கரை இருக்கும், அவர் சத்துருக்க மேலே சினம் இருக்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். நிறைய பேருக்கு பைபிள் தெரிய மாட்டேங்குது பாவம். அதனால என்ன உனக்கு சொல்லிடுறாங்க, முழுமையாக படிக்கிறது கிடையாது. சரி, என்ன பார்க்குறோம், சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உண்மையை குறித்து சாட்சிய கேள்வி. சத்தியத்தில் நடக்கிறீங்களா? சத்தியவான் எவனும் சத்தம் கேட்குறான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். சத்தியம் முழுவதும் எந்த ஊழியக்காரனும் அறிய முடியாது. எவ்வளோ பெரிய பைபிள் டீச்சர்னா அதில் அறிய வேண்டியது நிறைய இருக்குது. கடல் போன்றது பைபிள். எல்லாம் அறிஞ்சு எனக்கு எல்லாம் தெரியணும், பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. மனப்பாடம் வேணால் பண்ணுவீங்க. அது உள்ள அர்த்தங்களை சொல்லுகிறது ஆவியானவர் தான். ஒரு வசனத்துக்கு பல அர்த்தங்களை ஆவியான வெளிப்படுத்துவார். அவனவன் பெற்ற அபிஷேகம் அவனுக்கு போதிக்கும். இதை மறந்துடாதீங்க. சத்தியத்தை நடக்கிறான்னு உங்களை குறித்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வீடு போகாதீங்கன்னு இருக்கு. நிறைய பேர் 1ஆம் தேதி ஆச்சுன்னா பையன் தூக்கி போட்டு ஒவ்வொரு சபை விசுவாசி வீட்டுக்காக போய் காசு வாங்கி இது ஒரு பிழப்பா வைத்து வயிறு தான் தேவன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட முடியல, எனக்கெல்லாம் முழங்கால் போட முடிய மாட்டேன்னுது. உண்மையிலேயே ஆண்டவருக்கு என் பலவீனம் தெரியும். ஆனால் அவர் பலவீனத்தில் என் பலன் போடுறமா நான் உட்காந்துட்டு தான் பெரும்பாலும் ஜெபம் பண்ணுவேன், நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே குப்பரை விழுந்து தாளை விழுந்து ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப நேரம் முழங்கால் போட முடியாது, கொஞ்ச நேரம் தான் போட முடியும். மணிக்கணக்காக எனக்கு ஜெபம் பண்ண முழங்கால் போட முடியாது. ஏற்கனவே 2 எலும்பு தேய்மானம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் படுத்தபடிக்காக இருக்காமல் இருக்க காரணம் ஆண்டுடைய பெரிதான கிருபை. பேக்கில் 2 எலும்புமே தேஞ்சு போச்சு. அவர் டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாதுட்டார். நீ கட்டில் உட்காரு எந்திரி அப்படின்ட்டார். ஆண்டவர் நான் கட்டில் படுக்க எனக்கு விரும்பவே மாட்டேன். ஆண்டவர் என்னை அற்புதமாக சுகம் தந்தார். சத்தியத்தில் நடக்கணும். நான் ஆண்டவரே நான் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கனா நானே கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, அந்த விலகின வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. சத்தியத்தில் நடக்கணும். யாராவது ஒரு யோசனை கேட்டாங்கன்னா பைபிள் வசனத்துக்கு என் மனசு டக்குன்னு போகும். அதான் சத்தியம். இல்லை உலகத்தார் யோசனைக்கு போகாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டேன். வேத வசனம் டக்குன்னு உணர்த்துவார். நீங்கள் என்ன ஒரு ஜவு குறிப்பு கொடுத்தாலும் சரி. எப்படி சாத்தான இயேசு வசனத்தினாலே ஜெயித்தார். மத்திய 4 அதிகாரம் லூக்கா 4 அதிகாரத்தை பார்க்க முடியும். இதே மாதிரி எந்த ஒரு கேள்விக்கும் பைபிள் ஆன்சர் இருக்குது. பைபிள் ஆன்சரை சொல்லணும். நான் இந்த வசனம் தான் உங்களுக்காக உணர்த்தப்பட்டேன். சில சகோதரிமார்கள் சில சகோதரிகள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, ஆண்டவர் சொல்வார் இவங்க வணங்கா காலத்தில் ஜனங்க விட்டுருவார். விசா விட்டுருவேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வசனத்தை அவங்களாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடின இருதயம் கொளுத்து போயிருக்கு. பைபிள் சொல்றது, நான் சொல்லலை. அங்கே நான் பார்க்குறோம், சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது பார்த்தீங்களா, என்ன சாட்சி? காய்வை குறித்து சத்தியத்தில் நடக்கிறான்னு சாட்சி. அடுத்து உண்மையாக இருக்கிறான். உண்மையில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நீதிமொழி 28:20 சொல்லுகிறது.
ஆண்டவர் உண்மையானவர்கள் தான் பார்க்குறாரு. பொய், பிராடு அது அது நம்ம சரீரத்திலேயே சில பேரில் ஊறிப்படதான் இருக்கும். நம்மள அறியாமலே வாயை சொல்லிடும், என்ன இப்படி சொல்லிட்டு அப்படின்னு நான் நினைப்பேன். இது ஏன் ஆண்டவரே, இதே என் ஜென்ம சுபாவத்தை சிலுவையில் அடிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆண்டவரே, அவனவன் பிறனோட உண்மையை பேச கடமைன்னு இருக்கு. மாய்மலம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் உண்மையை பேச மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திடுவார். ஏன் ஆண்டவரே இப்படி 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 ஏன் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறாங்க மகளே, இதுதான் உண்மையும் அதை நான் சொல்லவும் மாட்டேன். மரியாளோ இது எப்படி ஆகுமோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தால் இருக்கு பைபிளில். அப்படியே சிலதை அப்படியே மனசுல நிறைய காரியங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும், அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விலகுன்னு இருக்கு பைபிளில். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இல்லைங்களா? ஒரு அப்போஸ்தலன் ஆகிய யோவான், என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறாங்க, அந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். அதை தான் நானுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என் மூலம் நிறைய பரலோக ராஜ்யம் வரணும். பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பணும், அவங்க காயம் கட்டப்படணும், ஆற்றப்படணும், தேற்றப்படணும், அவங்க கஷ்டம் கவலைக்கு ஒரு முடிவு வரணும், அவங்க பலவினை வியாதி தருத்திரம்லாம் நீங்கணும். ஆண்டவரே, முடிவறிந்து உண்மை பின்பற்றணும், ரட்சிக்கப்படணும். இதை என்னுடைய வேண்டுதலாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க குறை நிறைவாகணும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஏழை பணக்காரன் மாறணும்னா பைபிள் படி மாற முடியும். அதுக்கான நிபந்தனைகளை கை கொள்ளணும். அதை நிபந்தனைகளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஏழைவே இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கு அந்நியருக்கு செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்தாய். பார்த்தீங்களா? அந்நியருக்கு, புறஜாதிக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட அவ என்ன செய்கிறானா, உண்மையா இருக்கானா, யோக்கியமானவைகளை செய்தேன். பவுல் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமாக நடந்தேன். 100 வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கிறாரு. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவர் உயிரோடு இயேசுவின் உயிர் கலந்திருக்கிறது. அவர் சரீரத்தை சிலுவையில் அடிச்சேங்கிறாரு. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்ச ஆசை இச்சை சிலுவையில் அடிச்சிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அடிங்க உங்க சுய இச்சைய, உண்மையா இருங்க. புறஜாதிகள் பார்த்து சொல்லணும். இப்போ நான் என்னை பார்க்குறவங்கெல்லாம், நான் கொஞ்சம் வாக்கிங் போவேன் எங்கள் வீட்டு பக்கமே. ஏன்னா கொஞ்சம் வாக்கிங் போனால் சுகர் கொஞ்சம் கம்மியாகும். அப்படிங்கிறப்ப அப்போ சில பேரை பார்ப்பேன். நான் வாக்கிங் போகிறதுனால சில பேரை பார்ப்பேன். கொஞ்சம் உட்காந்து தான் போவேன். கொஞ்சம் காலில் பலகீனம் இருக்கிறனால அதுக்காக ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் ஜோம் பண்ணிக்கங்க. உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணுவேன். அந்த வசந்த கூட தான் ஜோம் பண்ணி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே அந்த பாதம், அந்த அதாவது நரம்பில் இரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பாதத்தில் பாத எரிச்சல் அது நடக்க விடாமல் அப்படியே நீ உட்காருன்னு சொல்லிடும். அந்த பாதம் அப்படியாக எல்லாம் உளுந்துருவ அப்படின்னு நமக்கு தான் உணர்வுன்னு இருக்கே, பேசும். அப்போ இதெல்லாம் வசனத்தை சொல்லிக்கிட்டே என்கிட்ட என்னை பலப்படுத்தினா, எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க. இப்படியே தான் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்களும் வசனத்தை சொல்லுங்கள், உண்மையாக இருங்க. இப்படி போகிறது வர்றது சில பேர் என்கிட்ட பிரச்சனையை சொல்லுவாங்க. அம்மா இப்படிம்மா அப்படிம்மா, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். அப்படியாம்மா ப்ரேயர் பண்ணுவீங்களாம்மா அப்படிம்பாங்க. ஆமாம், நாங்களும் வரலாமா, வாங்க, ஆண்டவர் அழைக்கத்தான் செய்கிறாரு, வாருங்கள் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு வேணாலும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனைக்கும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். சீக்ரெட்டாக பண்ணுவோம் அப்படிம்பே. உண்மையாக அந்நியர்கள் அப்படி தான் ஆண்டவர்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அவங்கள போய் முதல்ல அதை செய்யாதுன்னா யாரும் ஆண்டவரை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க மடக்கணும், ஆண்டவர் திறக்கணும். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. சரியா? சரி, இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார். பார்த்தீங்களா? அன்பு, பிறரிடம் அன்பு கூறுங்க, விசுவாசியிடம் அன்பு கூறுங்க. அன்றைக்கி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், விசுவாசி பேச மாட்டாங்க பாருங்க, அப்படியே முறைச்சிட்டு போவாங்க. இது எதுக்கு சபைக்கு போகிறீங்க நான் கேட்குறேன். நீங்கள் சபைக்கு போகாமல் இருக்கிறதே நல்லதுங்கிறேன் நான். நீங்கள் போய் என்ன பிரயோஜனம்? யாவரோடு சமாதானம் இருங்கள்னு இருக்கு.
அவங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன். உலகத்தார் அப்படி தான் இருக்காங்க. செத்தால் அவங்க முகத்தில் முழிக்க மாட்டேன். செத்தா எப்படிங்க முழிப்பீங்க? இது ஒரு பேச்சுன்னு அநேகர் பேசுகிறாங்க. செத்தால் அவள் வீட்டு வாசப்படிக்கு போக மாட்டேன், செத்தா சுடுகாட்டுக்கு தான் போவேன், வீட்டு வாசப்படிக்கு எங்கே போவேன்? இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அன்பாக இருங்க. அன்புதான் திரளான பாவங்கள் போய் மூடிடும். பாவங்கள் மூடுவதற்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்குது. அன்பு தான். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் சொல்கிறார். ஆலோசனை கொடுக்குறார். ஊழியக்காரர் சொல்கிற ஆலோசனை கீழ்ப்படிங்க, நிபந்தனைக்கு கீழ்ப்படிங்க, பைபிள் படி சொல்கிறது. அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக தளிர்த்திருப்பீங்க. உங்கள் வாழ்வு சுகவாழ்வு சீக்கிரம் தொழிற்கும். உங்களை ஆசீர்வதித்து அநேருக்கு ஆசீர்வாதம் வைப்பார். பூவியில் எத்தனையோ ஜாதிகள், லட்சக்கணக்கான ஜாதிகள் இருக்காங்க இந்த உலகத்தில். எல்லாரையும் பாய்க்கல ஆண்டவர் உங்களை நேர்மையாக வைப்பார். பெரியமானவனே என்று அன்பாக அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை பார்த்து சொல்லுகிறார். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? பிரியமானவன் என்ன போ அப்படிம்பாரு சில பேரை. ஏன்னா நீ என் சொல்ல கேட்க மாட்டேங்கிற, மனுஷர் வச்சு தான் கேட்குற அப்படிம்பாரு. ஆற்றுல ஒரு ஆள், சேத்துல ஒரு ஆள், நிறையா குந்தி நடப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நடந்தது போல அப்படி நடக்காதீங்க. எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எதில்? ஸ்பிரிச்சுவலில் ஆண்டவர் அறிகிற காரியத்தில் சுகமாக இருக்கணும், சரீரத்தில் சுகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளாக இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா செழிப்பாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நற்கிரியைகள் நிறைய செய்யணும், சாட்சியாக இருக்கணும். இவ்வளவு காரியமும் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து சுகமாக இருக்க முடியும். தலையை தாழ்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியாக இறங்குகிறார், அபிஷேகம் இறங்கி இதை பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவர் இறங்குவராக. எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கி போவதாக. ஏன்னா ஆவியினால தான் எல்லாமே ஆகும். ஓராகா லீகாதாக அலாவார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்குதான் விடுதலை உண்டு. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.